तस्त्वात्मज उत्पन्ने जाताह्लादो महामनाः आहूय विप्रान् वेदज्ञानि स्नातः सुचिरलंकृतः मेल पकத்தில் வை धेनूनां नियुते प्रादाति विप्रेभ्यः समलंकृत மேல் மேல வச்சேன்னா தான் வராம இருக்கு. ஜாதாக்லாதோ மகாமனாக குழந்தை பிறந்திருக்கு பாருங்க. சாதாரணமா இந்த வம்ச விருத்திங்கிறது ஒரு பெரிய மங்களம், புத்திரோத்சவம்னு பேர். 150 கிலோ தற்காங்கிறதுக்காக குழந்தைய வித்துற முடியுமா? அஜானுபாகுவா இருக்கான், அவ்வளோ பலசாலியா இருக்கான், அப்படிங்கிறதுக்காக குழந்தைய வித்துற முடியுமா? இல்லை நோஞ்சானா இருக்காங்கிறதுக்காக குழந்தை பிறக்காமல் இருக்குமா? நம்ம சாமர்த்தியம் இல்லைங்கிறது நமக்கே தெரியறது. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிறது தெரியாது. அதுவும் வம்ச விருத்தி சாதாரண விஷயம் இல்லை. நல்ல வம்சங்கள் வளரணும் அப்படிங்கிறத தேவதைகள்லாம் சந்தோஷப்படுவாங்க. நல்ல குடும்பத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா தேவ காரியம் நடக்கும், பிதிர்காரியம் நடக்கும், வேத காரியங்கள் நடக்கும். அதனால் ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு இன்னைக்கும் பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை தெரியுமோ? எனக்கு பணம் வேணும், நான் 100 வயசு வேணும் அப்படின்னு யார் ஸ்ரார்த்தம் பண்ணாலும் இதை சொல்லி தான் ஆகணும். வேத சந்ததி ரேவணா ஸ்ரத்தாச்சனோ மாவ்யபகாத் பகுதேயஞ்சனோஸ்து அன்னஞ்சனோ பகு பவேத். இதெல்லாம் பிரார்த்தனை. வேத சந்ததி ரேவன், வேத சந்ததி. அங்கே வேதம் சொல்லும்போது ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீ, அந்த பரம்பரைங்கிற நூலை நீ கட் பண்ணாதேன்னு. அந்த நூலை பிடிச்சுன்னு அப்படியே வந்துட்டே இருக்கும். நமக்கு அப்பா நமக்கு அப்பா நமக்கு அப்பா நமக்கு அப்பா நமக்கு பிள்ளைன்னா அடுத்து பிள்ளை இருக்கணும். கிஞ்சித்தாவது அந்த தர்மங்கள் நடக்கணும். அதை நீ நிறுத்துடாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி ஒரு சந்தோஷமான காரியம். அதனால ஜாத கர்மா பண்ண சொல்லியிருக்காரு. பிறந்த உடனே நாந்தி ஸ்ரார்த்தம் பண்ணணும். குழந்தை பிறந்த உடனே பண்ணணும். இந்த காலத்தில் ஆற்றுல பிரசவம் அதெல்லாம் நடக்கும். இப்போ புண்ணியாவாச்சனத்தை இன்னைக்காவது பண்ணலாம். எப்போ பண்ணுறா தெரியுமோவா? பிள்ளையா இருந்தால் உபநயனத்தில் பண்ணுறா, பொண்ணாக இருந்தால் கல்யாணத்தில் பண்ணுறா. 2 பேருக்குமே உண்டு. பிறந்த உடனே பண்ணணுங்கிறத அங்கே பண்ணுறா. வாழைப்பழத்தை அங்கே ஊட்டி விட்றா. தேனை நாக்கில் தடவணும்னு இருக்குது பிறந்த உடனே. உச்சி நீ இந்த ஃபோட்டோலாம் பார்த்தா தெரியும். கல்யாண ஃபோட்டோவில் மாமி மாதிரி இருப்பா பொண்ணும். அவளை அப்படி கட்டி பிடிச்சி தலையை உச்சி முகுரு வருவார். இது எங்கே சொல்லியிருக்குன்னா ஜாத கர்மான்னு பிறந்த 1 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய காரியம் அது. இந்த அப்பாவும் அம்மாவும் இப்படி பண்ணணும் உச்சந்தலையை. இந்த குழந்தைகள் ஒரு ஆச்சரியம். இந்த பாரதியார் கவிதைகள் இருக்கு பாருங்க, அதை எடுத்து நாம் வரி வரியாக வேதம் ஸ்ருதி ஸ்மிருதியிலேருந்து தான் இந்த வார்த்தையெல்லாம் அவர் எடுத்தார்னு நிரூபணம் பண்ண முடியும். அது திருக்குறள்லாம். நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த வேடெல்லாம் எங்கேருந்து எடுத்தாலும் நிரூபணம் பண்ண முடியும். இந்த ஜாத கர்மாவை தான் அவர் சொல்றார். உச்சி தன்னை நுகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளரு கடி. உச்சி தன்னை நுகர்ந்தால்னு சொல்லுவானே ஜாத கர்மா. குழந்தைகளை கொஞ்சத்தை அப்படிதான் கொஞ்சம். நிறைய தானம் பண்ணணும். புத்திரே ஜாத்தே யதீபாதே தத் தத்தஞ்ச அக்ஷயம் பவேதி அப்படின்னு. சில சமயத்தில் தானம் பண்ணினா அபரிமிதமான பலன். இந்த வெதீபாத புண்ணிய காலம் குழந்தை பிறக்கிற சமயம். இன்னொன்று சாஸ்திரத்தில் சொல்லும்போது சம்பாதிதஸ்ய வித்தியஸ்ய திரயகாலாதி விஸ்மிருதா. நாம் சம்பாதிக்கிற பணம் இருக்கு பற்றியில்ல, அதுக்கு முக்கியமான செலவுகள் சில சமயம்தான். இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜாதகர்மா, பூனல், கல்யாணம், மூஞ்சி பந்தே விவாகச்ச, அது மாதிரி அப்பா அம்மா காலமான சமயம், மாதா பித்ரோர் மிருத்தேகன், அந்த சமயத்துலலாம் கணக்கு பார்க்கவே கூடாது. அந்த நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது என்ன சொல்லியிருக்குங்கிறது முதல்ல மனசில் வாங்கிக்கணும். வாத்தியார் 1.5 லட்சம் கேட்குறார், 2 லட்சம் கேட்குறார், மொத்தமாக பேச்சுட்டேன். அது முதல்ல நீங்கள் என்ன வாத்தியார் என்னென்ன காரியம் அதை எழுதி கொடுங்க.
என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணுறேன். இப்போ சில பேர் என்ன சொல்கிறா, வாத்தியார் நானே வாங்கி விடுறேன்னு சொல்கிறாரு சாமானெல்லாம் அப்படிங்கிறா. இது ஏன் வந்தது? அதை யாராவது யோசனை பண்ணணுமா? வேஷ்டி வாங்கி கொடுக்கணும்னா வாத்தியார் கட்டிக்கிற மாதிரி வேஷ்டி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான், மீன் பிடிக்கிற மாதிரி வாங்கி தரான் வேஷ்டியை. அந்த வேஷ்டியை வச்சு மீன் தான் பிடிக்கலாம், கட்டிக்கவே முடியாது. இப்போ நான் கட்டின்னு இருக்கேன் பாருங்க, இந்த வேஷ்டியோட விலை 3000 ரூபா. நீங்கள் கடையில் போய் கேட்டால் வேஷ்டி கிடைக்காது. ஸ்பெஷலாக திருச்செங்கோட்டில் போடுற வேஷ்டி. ஏன் இதெல்லாம் நாங்கள் கட்டிக்க மாட்டோமே? என்ன அவன் தான் ஒரு மில் ஓனர் தான் கட்டின்னு வரணும் இதாக இருக்கான்னு? ஒரு வேஷ்டி வாங்கணும், 2 வேஷ்டி வாங்கணும். நல்லதை வாங்கி கட்டிக்கணும்னு தோணாத, நல்லதை செய்யணும்னு தோணாதா? இல்லை அந்த நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாதா? பிராமணாளுக்கு வாத்தியாருக்கு சக்தியை பொறுத்து. நீங்கள் 1/2 கிராம் தானம் பண்ணினாலும் உண்டு, 1/2 பவுன் தானம் பண்ணினாலும் ரெண்டுமே சொர்ண தானம் தான். உங்கள் சக்தி என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இதை சொல்லி வாத்தியார்கிட்ட உட்காந்து பேசினா எல்லா வாத்தியாரும் ஒத்துப்பான், சந்தோஷப்படுவா. ஸ்ரத்தையா நீங்கள் பண்ணினேன்னா அவன் என்ன சொல்கிறான் அங்கேன்னா, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்குள்ளே முடிச்சுருங்கோங்க. அவர் 500 ரூபாய்க்குள்ளே முடிச்சுடுறாரு. அவர் வாங்கி பணத்தை போட்டு நீ சொன்னால் அப்படி தான் பண்ணுவார் அவர். நீ ஏன் உனக்கே புத்தி இல்லை, அவரை போய் குறை சொல்கிறதுல என்ன இருக்குது? சார்தம்னா ஆத்தியாரே அத்தியானம் பண்ண வேலை விஷயம் வாங்குவோம், என்ன தட்சிணை உண்டு நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுவோம், வருவா. 2 ஆளை சொல்லுவோங்கிறான், அதை மம்முட்டு பிடிச்சி கொத்துற ஆளாக 2 ஆளாக ஆகிட்டு வராது. இப்படி தான் நடக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம், எதையாவது ஒரு 750 ரூபாய்க்கு 1000 ரூபாயை சொல்லிட்டு 500 ரூபா தானே சார்ஜை கொடுத்துருந்தேன், நீங்கள் 1000 ரூபா கேட்குறலேன்னா 500 ரூபாய்க்கு இன்றைக்கி எலக்ட்ரீஷியன் வந்து ஒரு ஸ்க்ரூவை முடிக்கணும் 500 ரூபா கேட்குறான். உப்பு போடாத சமையலை திங்கிறதுக்கு 500 ரூபாயா? கொஞ்சம் நிதானம் வேண்டாமா? நம்ம என்ன பண்ணுறோம்? நான் என்ன சொல்கிறேன், இதை மனசில் வாங்கிக்கணும், ஸ்ரத்தையாக பண்ணணும். அதெல்லாம் இல்லைன்னா ப்ராப்ளம் தான். அத்தனை தானங்கள் பண்ணினான். 3 மலை எல்லா தானம் பண்ணினான்னு இருக்கு. திலாத்ரீன் அப்படின்னு இருக்கு, நந்தகோபர் பண்ணினார் அப்படின்னு. எள்ளு தானம் வாங்கவே மாட்டான் யாரும். பூசணிக்காய், எள்ளு, இரும்பு இதெல்லாம் தானம் வாங்கவே மாட்டான். உப்பெல்லாம் அது வாங்கிறதுக்குன்னு சில பேர் வருவார். இப்போ நந்தகோபர் பண்ணினாரே, எப்படி வாங்கினான்? வேதம் படித்த வாழ்க்கை வாங்கி கொடுத்தான். அகுய விப்ரான் வேதஜானு இருக்குங்க. இந்த வெறும் விப்ரானுன்னா பிராமணாலோட முடிஞ்சு போயிடும். வெறும் பிறப்புனால பிராமணன் கிடையாது, வேதஜானு அப்படின்னு இருக்கு. வேதாத்தியனம் பண்ணி, நேற்றுக்கு எதுவுமே சொன்னேன், வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு தான் தானம் பண்ணணும் அப்படின்னு. இந்த எள்ளு தானத்தை அவள் எப்படி வாங்குவான்னா, நந்தகோபர் மாதிரி தானம் பண்ணினா நானே வாங்குவேன். என்ன பண்ணினான்னா, இந்த எள்ளை அப்படியே மலை மாதிரி குவிச்சு மேலே பவுன் காயினால் மூடி வச்சுட்டான். பவுன் காயின் அப்படியே எடுத்து ஒன்றா வச்சு வரிசையாக அடுக்கி, வாத்தியாரே ஒரு இரும்பு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தினோண்டுக்கு ஒரு ராடை இரும்பை கொடுத்து வாத்தியாரை வாங்கிக்க சொல்லுங்க, அதோட 10,000 ரூபா தரேன்னு சொல்லுங்க. பயப்படுவார் அவரை. நேரடியாக பயம் வரும், நான் வாங்கிக்க மாட்டேன். உங்களுக்கு நான் ஒரு டைக்கின் ஏசி போட்டு தட்டுவான்னு கேட்டால் பேசாமல் பாருங்க. அது மட்டும் என்ன தங்கத்திரியா பண்ணியிருக்கு, அதுவும் இரும்பு தானே. அதனால தான் அந்த காலத்தில் பூசணிக்காய் தானம் வாங்க மாட்டாங்கிறதுனால தான், வாழைக்காய் தானம் வாங்க மாட்டாங்கிறதுனால தான் பிராமணா வந்தால் பூசணிக்காய் வாழைக்காய் சமையலில் சேர்ப்பான். பிராமணா சாப்பாடுன்னா மெயினாக கவனிச்செல்லாம் பூசணிக்காய் இருக்கும் சமையல். ஏன்னா நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டா. சமையலில் வீட்டிலையா பண்ணி போட்டால் இன்னொரு கரண்டி போடுங்கோங்கிற வாத்தியார், ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு கரண்டி போடுங்கோ அப்படிம்ப. இதெல்லாம் சூக்ஷ்மம், தர்மத்தில் உள்ள ஒரு சாமர்த்தியம். இது ஏமாத்துறத அர்த்தம் இல்லை. என்ன பிடிக்குமோ அப்படி பண்ணணும். உங்களை ஏமாத்தணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ, எப்படி பண்ணினா உங்களுக்கு பிடிக்குமோ அதை அப்படி பண்ணணும்னு நினைக்கணும். தண்டத்துக்கு பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. தினமலர் கோபால்ஜி ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் சொல்லுவார். இன்றைக்கி ஒரு பூஜை, ஒரு ஹோமம், கோபால்ஜி என்ன தட்சிணை கொடுக்கலாம் பிராமணாளுக்குன்னு கேட்டேன்னா, என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை கொடுக்குறேன்னா, நான் 4000 ரூபா அப்போ 10 வருஷம் முன்னாடி நான் என்னோட குதிரை கொஞ்சம் கூட தான் கொடுப்பேன். 4000 ரூபா அப்படின்னா, இல்லை 6000 ரூபா கொடுக்கும். என்ன கோபால்ஜி அண்ணா, வேதாத்தியனம் பண்ணினவா நிறையா சம்பாதிக்கிறேன்னா தான் சமூகத்தில் அவளுக்கு கௌரவம் இருக்கும்.
நாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்ததே சம்பாத்தியம் இல்லாததுனால தானேன்னாரு. கஷ்டப்பட்டா சிரமப்பட்டா வருமானம் கிடையாது அப்படிங்கிறதுனால தானே நாம் அதை விட்டுட்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஐடியில் படிக்கிற பயலுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, வாத்தியாருக்கு கல்யாணம் ஆகுது. ஏன்னா சௌக்கியமான வாழ்க்கை, தினம் சமையன்னு சொல்ல மாட்டான், காத்தால எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்துடுறான். எவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயம், சமைக்காதேன்னு சொல்றதை காட்டிலும் உயர்ந்த விஷயம் உண்டா? தெரியும். மத்தியானம் ஆனால் ஆஃப் டே தான். காத்தால போனான்னா 9 மணிக்கு போனா உதயாதிரியம், நாளை காத்தால 2 மணிக்கு தான் வருவான், பேனு வருவாங்கிற மாதிரியே கிடையாது. மத்தியானம் வந்தான்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு 3 மணிக்கு 2 பேரும் ட்ரெஸ் பண்ணி கிளம்பினா 10 மணிக்கு இருந்து சுற்றலாம். இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வைத்திய காரியம் நடக்கிற பதினம் தானே அப்படிலாம் இருக்குன்னு, அப்படிலாம் இல்லை, அதுக்குள்ளே மாற்றி ஏற்பாடெல்லாம் இருக்கு. இவா எல்லாரையுமே வேதம் படித்தவா எல்லாரையுமே அங்கங்கே ஸ்டாஃபாக பண்ணணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நடந்துட்டு, ப்ராசஸ் நடந்துட்டு சென்ட்ரல் வைஸ் இந்தியா முழுக்க. ஏன்னா இது ஒரு பிராச்சீனமான வித்தை. இதை யார் அத்தியனம் பண்ணுறாலோ அவளெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக பண்ணணும், நேரடியாக பண்ணாமல் மறைமுகமாக. அதெல்லாம் வந்துருக்குன்னா அமக்கலமாக இருக்கும். நான் இருக்கிற ஊரில் இருந்துட்டு எனக்கு 10,000 ரூபா கொடுத்தா கூட போதும். இந்த தாமிரபரணி நதியில் திருநெல்வேலி பக்கத்தில் பத்தமடைன்னு ஒரு, பத்தமடையா பாலாமடையா எனக்கு ஞாபகம் இல்லை, பத்தமடைன்னு ஒரு கிராமம், சிவங்கோவில் இருக்கும், பக்கத்துலேயே தாமிரபரணி இருக்கும். அங்கே நான் போவேன். அங்கே போனால் அங்கே தான் தர்ப்பணம் பண்ணுவேன். நீலகண்ட தீட்சிதருடைய சமாதி உள்ள இடம் அது. அப்பய தீட்சிதரோ நீலகண்ட தீட்சிதரோ சந்தி இன்னைக்கு இருக்குங்க. அவர் சிவானந்தா பிறந்த ஊர் இல்லை, அது வேறு, அது பாலாமடை. அது நான் சொல்கிறது பத்தமடை, ஹைவேலையே உள்ளே போகணும். அபூர்வமான கிராமம், அழகான கிராமம். அப்படி இறங்கினா தாமிரபரணி சில 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 சிலன்னு ஓடிட்டு இருக்கும். அப்படி கரையில் உட்காந்துருந்தா பரமேஸ்வரனோட கோவில் சமாதி, இது ஒரு அக்ரஹாரம், 10,000 ரூபா. அங்கெல்லாம் அதுக்கு மேலே என்ன செலவே கிடையாது. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையர்னு வயல், விவசாய பூமி. விவசாயம் பண்ணுறவாளுக்கு அவள் பண்ணுறது அங்கேயே வியாபாரம் ஆச்சுன்னா அவள் ஏன் பண்ணுறதை நிறுத்த போகிறா? இன்றைக்கி நாம் மாற்றி பண்ணுறதுனால தான் ப்ராப்ளமே. இதை கொண்டு போய் அவன் நூற்றண்டு விட்டு அவன் முத்துட்டு அவன் கொண்டு போய் அதை எனாமா கொடுத்தோ அதை குப்பையில் கொட்டி உள்ளூர் காலாலே தானே அந்த காலத்தில் வாங்கி உபயோகப்படுத்துவா. அப்படிங்கிற மாதிரின்னா இருக்கும். அது இது மாதிரிலாம் ஒரு வாழ்வியல் முறையில் ஒரு கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லாருக்குமே ஆனந்தமாக இருக்கும் வாழ்க்கை. வேதம் படித்தவாளெல்லாம் கூப்பிட்டு தானங்கள்லாம் பண்ணி 6வது நாள் இந்த காப்பு கட்டுற மத்தையெல்லாம் அதுலேருந்து தான் வந்ததே. சாஸ்திரங்கள்லேயும் இருக்குது, காப்பு கட்டணும்னு இருக்குது. இந்த பூத்தனா தோட்டக்கா இதெல்லாம் வந்து பாலகிரகங்கள், இவெல்லாம் வந்து குழந்தைகளை பீடை பண்ணுவான். அந்த காலத்துலலாம் சந்தியா காலம் ஆச்சுன்னா வெளியில் கொண்டு வராது, இருட்டுச்சுன்னா வெளியில் கொண்டு வராது குழந்தைங்க. குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியில் வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. அதை மேலேயே சொல்ல போகிறார். அது ஒரு சில சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு தான் குழந்தையை கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. அதில் முதல்ல குழந்தைக்கு காப்பு கட்டுறதுன்னா தங்க காப்பு வெள்ளி காப்புலாம் இல்லை, இந்த வேப்பம் இலை இருக்குது பற்றியெல்லாம் அதை எடுத்துன்னு வந்து உரலை வச்சு சுற்றி தாழம் மடலை கட்டி இந்த இந்த பெண் குழந்தைகள்லாம் கையில் வேப்பம் கொத்த வச்சுருந்து சுற்றி அதில் ஒரு பாட்டு பாடிலே அடிப்பா. ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா, ஆம்பளை பெத்தா பொம்பளை. எங்கள் காலத்தில் பண்ணியிருக்கோம், இப்போல்லாம் கிடையாது. அதை பண்ணி சுற்றிட்டு வந்தோடனே அந்த இலை உதிர்ந்து போய்டும். மிச்சம் இருக்கிற காம்பை மட்டும் இந்த காப்பு அரிசி அதுக்கு நைவேத்தியம் அந்த தேவதை பண்ணிட்டு குழந்தைக்கு கையில் காலில் கட்டுவார். இது பண்ணின அன்னைக்கு வந்துடும் வரா பூதனை. பாகவதத்தில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இது பண்ணின அன்னைக்கு அவள் வரா, 7வது நாள் அன்னைக்கு. இவ வந்து ராட்சசியாக வராமல் 16 வயசு ராஜகுமாரி மாதிரி வேஷம் போட்டுன்னு வரா. எப்போதுமே ஒரு டிப்டாப்பாக வேஷம் போட்டுண்டா இன்றைக்கும் ஜனங்கள் மயங்கிற காலம். இத்தனை மீடியா, இத்தனை இதுக்கு ஜனங்களுடைய ஒரு ஏமாறுறதுக்கு குறைச்சலே கிடையாது. ₹1,00,000 நான் 5,000 ரூபா வட்டி தரேன்னு சொன்னால் உடனே இன்றைக்கி வந்து ₹1 பணம் எப்படி கொடுக்க முடியும்?
இவன் என்ன நோட்டா அடிக்கிறான். இதெல்லாம் ஜனங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அது மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வாங்கோ சார், வாங்க வாங்க டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்கும். என்னை மாதிரி பட்டையும் கொட்டையும் போனால் போவாயில்லையா நண்டு. இந்த வேஷம் விரட்டணும்னு தோணும், அந்த மாதிரி வேஷம் பார்த்தா ஏமாறணும்னு தோணும். நாய் கூட எங்களை பார்த்து தான் குலைக்கிறது, அவனை பார்த்து குலைக்க மாட்டேன். நாய் திருடனை பார்த்துன்னா குலைக்கணும், அது குலைக்கிறது கிடையாது. ஏன்னா அது திங்கிற சோறு அவனோட சோறு தானே, அந்த புத்தி அப்படி தானே இருக்கும். அது உலகமே அப்படி தான் இருக்குது. கலியோட லட்சணமே எதுன்னா, எது தர்மமோ 100% தர்மமான விஷயம் 100% அதர்மமாக தோணும். நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். எது பக்கா அதர்மமோ அது நல்லதுன்னு தோணும். யார் ரொம்ப நல்லவாளோ அவள் ஃப்ராடுன்னு தோணும். யார் பக்கா ஃப்ராடோ அது நல்லதுன்னு தோணும். இன்னி பரியந்தம் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒரு 10 செகண்டுக்குள்ள இந்த சோப்பை எடுத்து தேய்ச்சிருந்தா, இந்த ஷாம்பை தேய்ச்சிருந்தா, இந்த எண்ணெயை தடவினெல்லாம் அப்படியே கருகருன்னு 10 முடிக்கு வளரும். என்னத்தை வளரும்? நீ திங்கிற சோறு உன் பரம்பரை ஜெனட்டிக்கு இதை பொறுத்து தான் முடியே தவிர, நீ தடவிக்கிற எண்ணெய் தோல் காயாமல் இருக்கிறதுக்கு தான். எண்ணெய்க்கும் தலைமுடிக்கு சம்பந்தமே கிடையாது. 14 வருஷம் ராமபிரான் காட்டில் இருக்கிறதே ஒரு எண்ணெய் தடவினார், ஒன்று பண்ணினார்னு கிடையாது. திரும்பி ஜடாசோதனம் பண்ணுறதே அந்த கேசம் எப்படி இருந்ததுன்னா காக்கபக்ஷதரம்ங்கிறார். காக்கா என்ன ஆலிவ் ஆயில தடவிக்கிறது. அந்த கேசம் அப்படியே அந்த ஆகாரத்தில் இருக்காது. நல்ல கருகப்பிலை, நல்ல பச்சை கீரைகள், ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால். ரெண்டாவது ஸ்திரீத்துவங்கிறது முடியினுடைய அடையாளம். நம்ம பெரியவாளுடைய நாலெட்ஜுக்காக சொல்கிறோம். தலை நிறைய முடி இருக்கணும் பொண்ணுக்கும்பா. இந்த காலத்தில் யாராவது கேள்விப்பட்டிருக்கல? அது இன்றைக்கெல்லாம் ஒன்று வாயே திறக்காத வயறுனா பிள்ளையாத்துக்கிறாரு. வாயே திறக்கக்கூடாது. நீங்கள் எதை திறந்தாலும் பிரச்சனையாக பண்ணிவிடுவார். நம்ம சொன்னது யதார்த்தமாக சொன்னது போக அது ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் ஆகிடும். வாயே திறக்கக்கூடாது. இதை ஏன் சொன்னான்னு யாராவது யோசனை பண்ணி பார்த்தோமா? தலை நிறைய முடி இருக்கணும்னு. அந்த ஹார்மோனில் உள்ள அந்த இதை அவள் முடியை வச்சு நான் ரெக்கக்னைஸ் பண்ணான். ஸ்திரீத்துவமான ஹார்மோன், பும்ஸ்துவமான ஹார்மோன்னு சொல்கிறோமோனோ, அதனுடைய அடையாளம் தான் முடி. அதை வச்சுன்னு தான் அவள் தீர்மானம் பண்ணினது. வேறு நிறையா இருக்கு. நம்ம பெரியவாள்லாம் முட்டாள் இல்லைங்கிறதுக்காக சொல்லவர். இந்த குழந்தைய அலங்காரம் பண்ணின்னு இவ தூக்க சுற்றி இருக்கிறவாள்லாம் ஆச்சரியமாக பார்த்து எந்த தேசத்து ராஜகுமாரின்னு அவளுக்குள்ளேயே பேசிக்கிறாள். இந்த குழந்தைய அவள் பால் கொடுக்குற மாதிரி கொண்டு போக, பகவான் பாலை குடிக்கிற மாதிரி அவள் உயிரையும் குடிக்க, அவள் முஞ்சாலமிதி பிரபாஷினி, என்னை விட்டுடுன்னு கதறிண்டே கீழே விழுந்து அவர் உயிர் போய் அவர் ரூபம் மாறி ராட்சசியாக விழ, பெரிய சரீரமாக இருக்க. அதை எல்லாரும் ஓடி பகவானை பார்த்தா அவர் மேலே கடக்கார், ஒரு காயம் கிடையாது. பகவானை தூக்கின்னு போய் கோமூத்திரேன ஸ்நாபயித்வா அப்படின்னு கோமூத்திரம் இருக்கு பாருங்க, அதனால் மேலே அபிஷேகம் பண்ணி ரொம்ப விசேஷம். சரீர சம்பந்தப்பட்ட எத்தனை ஆபிச்சாரம், இந்த பில்லி சூன்யம், மருந்து வச்சுட்டா, மாத்திரை வச்சுட்டா, திருஷ்டி பட்டுடுத்து, இதுக்கெல்லாம் கோடிக்கணக்காக பணம் செலவழிக்க வேணும். நாட்டு மாட்டினுடைய பசுமூத்திரத்தில் அபிஷேகம் பண்ணிக்கணும். இப்படி சொன்ன உனக்கு என்ன தோணும்? ஒரு மாதிரி உங்களுக்கு இப்படி இருக்கா? இப்படி சொல்கிறேன். நீங்கள் மூத்திரத்தை போய் யாராவது அபிஷேகம் பண்ணிப்பாளா? ஏன் நீங்கள் தேய்ச்சிக்கிற சோப்பு மட்டும் என்ன பன்னியோட இது தான், பன்னி கொழுப்பை தான் தேய்ச்சிக்கிறேன். அந்த அசிங்கத்துக்கு இது எவ்வளவோ தேவையில்லை. நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருள் என்னென்னது எதுன்னு சொன்னேன்னா வாந்தி வரும். சாக்லேட்டு திருப்பதியில் உள்ள முடியெல்லாம் கொண்டு போகிறானே, அந்த முடியை நடுப்பில் பிரித்து அதில் உள்ள ஜெல்லு தான் சாக்லேட்டோட மேல் பாலிஷுக்கே வருது. சாக்லேட்டை தொடுவனாகட்டும், முடியோட ஜெல்லு எடுத்து பாருங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்கள் அது மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது. எத்தனை விஷயம் நீங்கள் சாப்பிட்ற பதார்த்தங்களில் எத்தனை விஷயம் அசுத்தம், உபயோகப்படுத்துகிற பதார்த்தங்களில் எத்தனை அசுத்தம் இருக்குன்னு நிரூபிக்க முடியும். நாம் நேரடியாக சொன்னால் இது ஒன்றே மட்டம் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் ஒசத்தி. அதான் இப்போ தான் சொன்னேன்னா நல்லதெல்லாம் கெடுதலாக தோணும்.
இது தேவைப்படுறவாளுக்கு சொல்கிறேன். அத்தனை ஆபிச்சாரமும் போயிடும். ஒரு ஆபிச்சாரம் இருக்காது கிட்ட, சரீரத்தில் ஒரு வியாதி இருக்காது. ஜெனட்டிக் ஒரு ஆச்சரியம். ராஜா அண்ணாமலைபுரத்தில் கதை சொல்கிறதே, ஒரு பையனுக்கு இந்த முட்டி பக்கத்தில் மாற்றி மாற்றி ப்ராப்ளம், தோலில் ப்ராப்ளம். அது என்ன சொல்லுவா, உங்களுக்கு தோல் அயற்சின்னு சம்திங் ஏதோ சொல்லுவாள். இந்த வயசான தன்மை, அதுக்கு மருந்து கிடையாது. என்கிட்ட சொன்னபோது நான் இதைத்தான் சொன்னேன் பரிகாரமாக. 6 மாதத்தில் சரியாக போயிடுது அவனுக்கு. 6 மாதத்துல உடம்பு சாதாரணமாகிடும். நம்ம சாஸ்திரங்கள் இதை ஒரு மருந்து அடுக்கும்போது குறிப்பிட்டு இந்த ப்ராப்ளத்துக்குன்னே சொல்கிறது. எது தொக்கு அஸ்திகதம் பாபம் தேகே திஷ்டதி மாமகே பிராசனம் பஞ்சகவ்யஸ்ய தகத்து அக்னிரிவ இந்தனம். தோல் எலும்புலேருந்து ஜெல்லு, இது செல்லு உற்பத்தியாக இருக்குது பாருங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை எரிச்சுடுங்க, சமப்படுத்தும் அப்படிங்கிறது. பகவானுக்கு அவ்வளோ தூரம் வேண்டாம், நான் கதையை சொல்லிட்டு போகிறேன். பாகவதத்தில் இருக்குது, நாளைக்கு எடுத்து நான் 6வது அத்தியாயமோ என்னமோ அதை எடுத்து பார்த்தேன்னா தெரியும். தசமஸ்கந்தத்தில் கோமூத்திரேன ஸ்நாபயித்வான்னு இருக்காங்க. கோமூத்திரத்தினால பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சான்னு இருக்கு. இந்த தோஷங்கள் அவள் மேலே பட்டு இதுவான தோஷங்கள்லாம் போகிறதுக்கு. அப்புறம் அவளை வெட்டி கண்ணன் துண்டமாக கொண்டு போய் எரிக்க அவள் உடம்புலேருந்து சந்தன வாசனை வர அவள் மோட்சத்தை அடைஞ்சதுக்கு காரணம் பகவான் அவளுடைய பாலை சாப்பிட்டான்னு சொல்லி அந்த சரித்திரம் சொன்னார். அதுலேருந்து ஒரு 1.5 மாதத்தில் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு பகவானுக்கு எண்ணெய் தேய்ச்சி தொட்டிலில் போட்டு உள்ள பிராமணெல்லாம் ஆயுஷ்யோமம் பண்ணிருக்கிற சமயத்தில் 2 மாதத்தில் சகடாசுரன்னு ஒருத்தன் வண்டி ரூபத்தில் வர பகவான் அவனை வதம் பண்ணினான். அப்புறம் 3 மாதத்தில் திருநாவர்த்தனன்னு காற்று வடிவத்தில் ஒரு அசுரன் வர அவனை வதம் பண்ணினான். 4 மாதத்தில் கர்காச்சாரியால் வந்து பகவானுக்கு நாமகரணம் வரா. நந்தகோபர் நாமகரணம் பண்ணணும்னா நந்தகோபருடைய குரு சாண்டில்யர் தான், கர்கர் கிடையாது. பொதுவாக நமக்கு கோத்திரம் சொல்கிற பற்றியில் நம்மளுடைய முன்னோர்களே நமக்கு கோத்திரம். சத்திரிய வைசியா சூத்ராளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அவளுடைய குரு யாரோ அவள் தான் கோத்திரம். அந்த கோத்திரத்தை அனுசரித்து தான். அதனால் குருவை மாற்றவே மாட்டா. இன்றைக்கும் ராமேஸ்வரம் வரா பாருங்க, நார்த் இந்தியாக்காரா, புதுசாக ஒருத்தட்ட போக மாட்டார். புதுசாக நம்ம போன உடனே அங்கே ஒரு புரோக்கரை பார்த்து இந்த பூஜை பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், எங்கிட்டயே கேட்பார் ரொம்ப பேர். தர்ப்பணம் பண்ணணும், யார் வாத்தியார் நீங்கள் சொல்லுங்க அப்படிலாம் சொல்கிறவங்க கேட்க. அவள் அது மாதிரி போக மாட்டா. அவள் வந்து எழுதி வச்சிருப்பா, ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் எழுதி வச்சிருப்பா இந்த வாத்தியார் அப்படின்னு. அவள் அப்பா தாத்தா 3-4 பேர் எழுதி வச்சிருப்பா. அதை கொண்டு வந்து இங்கே பார்க்கும்போது இவா சொல்லணும். அதை இவா பேரை அவா சொல்லணும், அவா பேரை இவா சொல்லணும். இவரும் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பூஜை பண்ணுற மராட்டிக்காராக இருக்க பாருங்க, அவளும் எழுதி வச்சுருப்பா. இந்த 2 மேட்சானா தான் அவள்கிட்ட பண்ணுவாங்க. இன்னி பேருந்து அப்படி தான் பரம்பரையான ஒரு பௌரோஹித்யங்கிறதுக்காக சொல்ல வரேனா. குருவை மாற்ற மாட்டார் அதுக்காக. ஆனால் இந்த இடத்துல மாத்துறார். ஏன்னா 2 காரணத்துக்காக. வசுதேவ பிரச்சோதிதா கர்க புரோஹிதோ ராஜன்னு யதூனாம்சு மகாதபாக விரஜம் ஜகாம நந்தஸ்ய வசுதேவ பிரச்சோதிதா. இந்த கர்காச்சாரியால போச்சொன்னதே வசுதேவர் தான். ஏன்னா வசுதேவருக்கு குரு கர்கர், அவரோட குழந்தை தானே. அதனால அவரை போய் பண்ணி வைக்க சொல்றா. நந்தகோபரும் கர்காச்சாரியால் பெரிய மகான்கிறதுனால அவர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறார். அவரை பகவானா நினச்சி வரவேற்று பூஜை பண்ணி அவர் வாக்குனால பகவானுக்கு குழந்தைக்கு நாமகரணம் பண்ணணும். ஏற்கனவே ரோகிணிக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கா, அவனுக்கு இன்னும் பேர் வைக்கல அப்படின்ன உடனே அந்த பையனுக்கு வந்து அழகாக இருக்கிறதுனால ராமன், பலத்தினால பலராமன், எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணுறதுனால சங்கர்ஷணன், இவனுக்கு வாசுதேவன், கிருஷ்ணனுக்கு ஷார்ட்டாக க்யூட்டாக இருக்கிற நாமா கிருஷ்ணாங்கிறது. இன்னும் ஏகப்பட்ட நாமாக்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல கொஞ்ச நாள் ஆகி பகவானுக்கு நடவடிக்கை கொடுக்குறார். கரேன சங்கிரஹ்ய கராம்புஜாக்ரியம். குழந்தைகளுக்கு பழக்கி கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக கூட்டு குடும்பமா கூட்டு குடும்பம் இல்லையா இப்படிலாம் ஒரு டிபேட் நடக்கிறது பற்றியில் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஃப்யூச்சரை பற்றி யோஜனை பண்ணி பேசவே இல்லை. அவளுடைய செல்ஃபிஷில் தான் பேசுகிறாரு. நான் பார்க்குறதே இல்லை. முக்கியமாக
எனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு என்ன பண்ணால் போனான்னு, நாளைக்கு இந்த வம்சம் நாசமாக போகுமேங்கிற அந்த எண்ணமே அவளுக்கு கிடையாது. இந்த குழந்தைகளை வளர்க்கறது தாத்தா பாட்டி இருந்துட்டா அந்த இதுவே தனியது. ஏன்னா அப்பா அம்மாவால் அவளுக்குள்ள ஒரு வேலை பலுவில் சம்ஸ்காரங்களை சொல்லி கொடுக்க முடியாது. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த 5-6 வயசுக்குள்ளே படியலைன்னா அப்புறம் வராது. சிற்ப காலங்களில் உள்ள சீலம் மறக்குமோ மானிடர் உள்ள காலம் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு வச்சனம். 5-6 வயசு, நான் 5-6 வயசுங்கிறேன், சயின்டிஃபிக்காக 15 வயசு பிறந்துன்னு சொல்லலாம், 16 வயசு பிறந்துன்னு சொல்லலாம். இதை ஒரு ஆர்டிக்கலில் அப்துல் கலாம் ஒத்துக்கிறார். 16 வயசில் உங்கள் வாழ்க்கை தீர்மானம் ஆகிடுங்கிறார், நீ என்ன ஆகணுங்கிறது. அந்த சம்ஸ்காரங்கள் படியணும். குழந்தைகளை வளர்க்கறதுல இருக்காது. பூஜை பண்ணுறதுலேருந்தோ, ஜபத்துலேருந்தோ, பாரணத்துலேருந்தோ, நல்லத்துலேருந்தோ, அது இன்னது இப்படி ஒன்று இருக்குன்னு சாப்பிட்றதோ சம்பாதிக்கிறதோ அதெல்லாம் உலகத்தில் அது பாக்கியத்தை பொறுத்த விஷயம். எங்கே போனாலும் சாப்பிட போகிறோம், எங்கே போனாலும் சம்பாதிக்க போகிறோம், எங்கே போனாலும் எப்படி வாழணும்னு தெரிய வேண்டாமே. நாம் எப்படி வாழணும், நீ சாயங்காலமே பார்த்தாலும் தெரியும். இந்த மாடு வந்தோடனே, இந்த மாடு வந்திருக்கு பூஜை பண்ணணுங்கிறாரு, மாட்டுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு. என்றைக்கோ ஒரு நாளைக்கு பூஜை பண்ணது அதுக்கு மாடு வந்தால் பூஜை பண்ணணும். இதெல்லாம் பார்த்து பழகிறதுன்னா நீங்கள் சொல்லி கதையாக எல்லாமே ஃப்ராடாக பொய்யா சொல்லி எப்படி வளர்க்க முடியும்? ப்ராக்டிக்கல் இருக்கணும். நிஜத்தை காமிச்சு வளர்க்க வேண்டாம். நான் குழந்தைகள் எப்படி வாழணுங்கிறது அதெல்லாம் பழக்கி கொடுப்பான். அந்த ஸ்பரிசம் எண்ணங்களை பாஸ் பண்ண விடலாம். நம்ம எண்ணங்கள் பாஸ் ஆகும் தொட்டா அந்த குழந்தைகளெல்லாம் தொட்டு வளர்க்கணும். அது மாதிரி கையை பிடிச்சி நடத்தி அழிச்சுன்னு போய் நடவழிக்கை கொடுத்து பகவானுக்கு பேச்சு நடையும் வந்தால் அப்புறம் ஆற்றுலேயே வீட்டிலேயே இல்லை. எந்த டைம் எங்கே போகிறாருன்னே தெரியாது. ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் கிராமத்தில் வளர்ந்த வாழ்க்கை வேறு. இன்றைக்கி டவுனில் ரொம்ப பயப்படுறோம் நாங்கள். அந்த காலத்துலலாம் பயப்பட மாட்டான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைகள் ஆற்றுக்குள்ளேயே வராது, சாப்பிட்ற டயத்துக்கு தான் வரும். அது எங்கேயோ சுற்றுறதும்பா, யாராத்துக்கையோ விளையாடும். இன்னும் சொல்லப்போனால் எங்கே விளையாடுறதோ அதோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்குவோம் அங்கேயே, அப்படின்லாம் உண்டு. அது மாதிரி ஒரு வாழ்க்கை கொஞ்ச நாள் இவன் பெருசாக கவனிக்கல. அப்புறம் பார்த்தா இவன் வர சமயத்தில் சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்பா. சரி விளையாடி வரட்டும், ஒரு நாள் வேண்டாங்களா, 2 நாள் வேண்டாங்களா. சில குழந்தைகளுக்கு பசின்னு சொல்ல தெரியாது. அம்மா அதனால் வயத்தை தடவி பார்ப்பா, வயர் ரொம்ப இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கிறதவே தடவி பார்ப்பா, வயர் ரொம்ப எடுத்தா அப்படின்னு. இவர் எப்படி இருக்காருன்னா எப்போ பாரு பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் மாதிரி பானையை கவுத்தா மாதிரி இருக்கு வயர். 24 மணி நேரமும் எப்படி இருக்கும் அது மாதிரி. ஒரு வயசான காலத்துக்கு அப்புறம் தொப்பம் எழுதுங்கிறது வேற விஷயம். ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும்னா அப்புறம்தான் புரியறது. கோபிகைக்கெல்லாம் ஜாடமாடையாக பேச ஆரம்பித்தார். வத்சான் முன்சென்னு கொச்சித சமயே க்ரோத சஞ்சாதா சஹா ஸ்தேயம் ஸ்வாதுவத்தி அதததிபயா கல்பிதை ஸ்தேயோகைஹி மர்கான் போக்ஷ்யன் விபஜதி சச்சேத் நாத்தி பாண்டம் பினத்தி திரவியாலாபே சகிருஹ குபிதா யாத்யுபக்ரோஷ்ய தோகான்னு. கண்ணுட்டிலாம் விட்டு விட்டு திருடுறான், புதுசாக திருடுறான். ஒரு காலத்தில் திருடன் நம்மெல்லாம் தூங்கி கவனக்குறைவாக இருக்கிறதே தான் திருவிட்டு போவான். கவனக்குறைவை ஏற்படுத்திட்டு திருடுறான். இன்னைக்கு இருக்கு பார்த்தெல்லாம் இது உள்பட கிருஷ்ணாவதாரம் தான். இந்த திருட்டில் சார் உங்கள் பணமாக கீழே கிடக்கு பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த கவனத்தை மாற்றி விட்டுவிட்டு அது மாதிரி கொள்ளையில் மாட்டெல்லாம் அவுத்து விட்டு மாமி கண்ணுட்டிலாம் அவுத்துட்டு ஊட்டுறதுன்னு சொல்லிட்டு மாமி இங்கே போகிறதுக்குள்ள உள்ளவே வெண்ணி எடுத்துன்னு போயிடுவார். சில சமயம் அதையும் தாண்டி இவன் தான் அவுத்து விட்டான்னு தெரிஞ்சு ஏன்டா அவுத்து விட்டேன்னா அவுத்து விட்டா என்னன்னு கேட்பான். இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி. இது அசமயே, இது சமயம் இல்லைப்பா. மாடு கறக்கிற சமயத்தில் தான் இதுதான் சமயம். அவ சொல்கிறது மாடு கறக்கிறதை வச்சிருந்து, பகவான் சொல்கிறது அவதார சமயத்தில் தான் சகல ஜீவராசிகளையும் பந்தத்திலேருந்து அவித்து விட முடியும் அப்படிங்கிறதுல பகவான் பேசுகிறான். அது அவளுக்கு புரியல. இதுதான் சமயம் அப்படிங்கிறான். அதையும் தாண்டி கோச்சுண்டா
அயோக்கிய பயலை அப்படின்னா சஞ்சாதஹா சஹா, கொஞ்சமாவது வெக்கப்படணுமோ. இப்படி வெய்யறாள் சிரிக்கிறாண்டி, இன்னார்னு பேரை சொல்லாம பேசிக்கிறாவா. ஸ்தேயம் ஸ்வாது வத்தி அதததி பயா, தயிரை திருடுறான், பாலை திருடுறான், வெண்ணெயை திருடுறான். இவன் திங்கிறதோட இல்லை, சுற்றி உள்ளவாளை கொடுக்குறான், பூனைக்கு கொடுக்குறான், குரங்கு கொடுக்குறாண்டி. மர்கான் போக்ஷன்னு விபஜதி சச்சேன், சின்ன சட்டியை உடச்சுட்றாண்டி. அடுத்த வேலைக்கு உரம் ஊற்றுறதுக்கு சட்டி கிடையாது, பாலை காய்ச்சறதுக்கு பாத்திரம் கிடையாது. சரி இவன் தான் வரானே, இப்படி திருட்டு வர ஆரம்பிச்சுருத்துன்னு எங்கேயாவது மறைச்சு வைப்போம் அப்படின்னு சொன்னா, ஹஸ்தாகிராஹ்யே ரச்சயதி விதிம் பீட்டகோலு கல்லாத்யைஹி, குழந்தை தானேன்னு மேலே கட்டி வச்சா விடமாட்டேங்கிறாண்டி. உலூகலாத் பீட்ட உலூகலாத்யைஹி, பாகவதத்தில் சுருக்கமாக சொன்னதெல்லாம் பின்னாடி விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. பீட்டே பீட்டனேஷன்னா பாலகங்களே சிட்டன்ச கோபாலகா, ஸ்டூலை ஒன்று போடுறது, அது மேலே கொண்டு வந்து உரலை போடுறது, அது மேலே ஒரு பயலை நிறுத்தி வைக்கிறது, அது மேலே ஏறி பிடிச்சிக்கிறது. இன்றைக்கும் இந்தியா முழுக்க நடக்கிறது பாருங்க. உரியடின்னு இந்த ஸ்லோகம் தான் அதுக்கு பிரதானம். பீட்டகோலு கல்லாத்யைஹி க்ஷிப்ரம் ஹ்யந்த, இதை வச்சிருந்தா உரியடிங்கிற உற்சவமே நடக்கிறது பிரமாணம். சரி அப்படி இருந்தாலும் அவன் தொட்டுறானே அப்படின்னு அதில் ஒரு பெல்லை ஃபிக்ஸ் பண்ணா, மணியை ஃபிக்ஸ் பண்ணா, மணியை கட்டி வச்சுடுறாண்டி. துவந்தா காரே திருத்தமணி கணம் ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபம், இதெல்லாம் மறைமுகமாக சொல்ல யசோதைக்கு இவனை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு தெரிய ஆரம்பிச்சது. சிரிச்சா. கோபிகளுக்கு அது கோபம். ஒரு பெரியாத்து பொண்ணு, பெரியாத்து பெரிய வீட்டு ராஜகுமாரனோட பையன், நேரடியாக குற்றம் சுமத்தக்கூடாது. இன்றைக்குமே ஒரு சாதாரண ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்ணி உதச்சுட்டு தான் அப்புறம் கேஸையே சொல்லுவாள். பெரிய இந்த தேசத்தில் உள்ள மினிஸ்டராக இருந்தால் ஒரு சின்ன உபச்சாரம், அங்கே ஆஃபீஸ் வந்து ஒரு டீ சாப்பிட்டு போகணும் அப்படின்னு வச்சு லாக் பண்ணுறான். மத்தியில் எடுத்த உடனே அவனை வந்து அடித்து உதச்செல்லாம் பண்ணுறாங்க. மறைமுகமாக தான் பேசுவாள், நேரடியாக குற்றம் சுமத்த மாட்டான். அது மாதிரி மறைமுகமாக சொன்னால் அதை திருத்திக்கணும்னு இல்லாமல் சிரிக்கிறானா, இவனை நேரடியாக கொண்டு விடுவோம் அப்படின்னு இவனை பிடிச்சி கோபிகைகள்லாம் திருட வந்த சமயத்தில் யசோதைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு ஒரு நாளைக்கு போனாங்க. போனால் அங்கே என்னன்னா, அங்கே ஒரு கிருஷ்ணன் யசோதையோட பக்கத்தில் முதுகை கட்டிண்டு கழுத்தை கட்டிண்டு அவள் தயிர் கடையறா. அந்த சமயத்தில் வந்து கழுத்தை கட்டின்னு கொஞ்சின்னு இருக்கான். இவெல்லாம் உள்ளே போகிறது அந்த காட்சியை பார்க்கறா. உள்ளே பார்த்தா தயிரை பார்க்கறா. அம்மாவிட்ட இது என்ன ஜெந்து இப்படி இப்படி இருக்கிறது, கும் 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 அப்படின்னு சப்தம் வருது, இது என்னம்மா? அவருக்கு தயிர்லேருந்து வெண்ணெய் வருதுங்கிற அந்த ஃபார்மெட் தெரியாது. அவருக்கு தயிர் பால் வெண்ணெய் ரெடிமேடாக இருக்குது, சாப்பிட்டு வந்துட்டுருக்காரு. எதுலேருந்து எது வருதுன்னு அவருக்கு தெரியாது. இது என்ன? கும் குமிதி கிம்பிரமதி அம்பததி மத்தியே, ததி மத்தியத்தில் கும் கும், தயிரோட மத்தியில் கும் கும்னு சத்தம் வருது. என்ன நேற்றுக்கு தான் இவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கிறதால இவனை ஒரு பயமூர்த்தி வைப்போம்னு இதில் உன்னை மாதிரி விஷமம் பண்ணுற குழந்தைகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ற ஒரு பூதம் இருக்கு. டிம்பன் அனுபூத மிக தூரமபயாகி அப்படின்னு ஒன்று. நம்மாத்து குழந்தையில இருந்தால் என்ன தெரியும் பண்ணுவோம், ஓடி போனதோடு இல்லை, அப்புறம் எப்பெல்லாம் சட்டியை பார்க்குறதோ அப்பெல்லாம் அழு பூதம் பூதம். அந்த அந்த சட்டியை பார்த்தாலே அழு, இதில் பூதம் இருக்குது அப்படின்னு. இவர் வந்து இவர் மகத்பூதம் இல்லையா? ஏகோ விஷ்ணு மகத்பூதம் இல்லையா? பூதமா அதில் இருக்கா? ஆமாம் ஏசாது. என்னடா அப்படி உள்ள நுழைஞ்சு அப்படி ஜம்ப் பண்ணி மற்ற பிடிச்சி நிறுத்திட்டு பூத்து வந்திருக்கிற வெண்ணெயை அப்படி லாவகமாக கையில் எடுத்து வாயில் போட்டுண்டு மாத்துவ தீரம் ஈயம், பூதம் ரொம்ப நல்லா இருக்கேன், டேஸ்டாக இருக்கேன். இதை பார்த்தா கோபிகை இருக்கலாம். தான் எண்ணத்துக்கு வந்தோம். ஏன்னா ஜனங்கள் தானே,
நாம் கஷ்டப்படுற சமயத்தில் இன்னொருத்தரும் கஷ்டப்பட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கஷ்டப்படுறோம்னு தோணாது. நாம் தான் கஷ்டப்பட்டு இருக்கோம், இன்னொருத்தரும் கஷ்டப்பட்டா ஐயோ அப்படின்னு தானே நினைக்கணும். அப்படி நினைக்க மாட்டான். நாம் கஷ்டப்படுறதே இன்னொருத்தர் கஷ்டப்பட்டால் சந்தோஷமாக ஜனங்கள் நின்று காலத்தால் போகிறதே அன்னைக்கு கண்ணா அப்படின்னு வச்சு மேனேஜர் வர சொல்லியிருப்பான். இந்த 2 வீலரில் போகிறதே காவேரி ஆத்தங்கரையில் 2 பேர் நின்றுட்டா அப்படின்னு எடுத்துருவான் வண்டியை. நிறுத்துட்டு என்ன வம்புன்னு உள்ளே போனால் அங்கே செருப்படி அடிக்க போகிறான் அவன் ஆஃபீஸில். அதை பற்றின சிந்தனையே கிடையாது. இது மாதிரி ஜனங்களுடைய ஒரு சுபாவம். அதனால் எல்லாருக்கும் சந்தோஷம். நாம் தான் திருட்டு கொடுத்தோம்னு இல்லை, இந்த ஆற்றுலேயே நடக்கிறது திருட்டு அப்படின்னு. இப்படி பார்த்தா கிருஷ்ணனை என்னன்னு கேட்டான். கண்ணால் பேசுவான் பகவான். கண்ணால் பேசிண்டா பார்த்தேலா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் வந்த ஞாபகம் வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி இவாளும் கண்ணால் கேட்குறா. சொன்னால் தெரியும். அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று சொல்லாதே என்றே கண்ணால் சொல்லிடும் கண்ணன் கல்ல பார்வை ஒன்றே போதுமே சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால். பேர்பட்ட ஒரு அனுபூதியோடு உள்ள கீர்த்தன். அந்த பாலலீலைய மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலனுடைய சந்நிதியில் தீர்த்த கரையில் உட்கார்ந்து அனுபவித்து பாடின கீர்த்தனைகள். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்னு ஒருத்தரோட கீர்த்தனை. பகவான் இப்படி பாலலீலைகள் பண்ணினாலே திருடலாமா? அவளே ரொம்ப ஏழை இல்லையான்னு இந்த வெண்ணத்தயிர் பாலை திருடுறா மாதிரி பகவான் அவ மனசை திருடினான், நினைவை கொடுக்கறதுக்காக. ஒரு 4 வயசுக்கு மேலே பிருந்தாவனம் வந்து அங்கே மாடெல்லாம் மேய்ச்சி அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணி தேவதைகள் எல்லாம் வதம் பண்ணி பகவான் கோவர்தனோத்தாரணம் காளிய மர்தனங்கள்லாம் பண்ணி கோபிகைகள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக கோபி வஸ்திராபகரணம் பண்ணி ராசக்கிரீடை பண்ணி அப்புறம் பகவான் இங்கே தான் இருக்கான்னு கம்சனுக்கு தெரிஞ்சு கம்சன் வந்து அக்ரூரை அனுப்பிச்சு பகவான் போய் கம்சனையும் முத்திகன் சாணூரன் முதலியவர்களையும் வதம் பண்ணி உக்ரசேனன்கிற தாத்தாவையும் ஜெயிலில் தூக்கி போட்டுருந்தாங்க. அவரையும் விடுவிச்சு அப்பா அம்மாவையும் விடுவிச்சு பகவானுக்கு பூனல் போட்டு சாந்தீபினி அப்படிங்கிற ஒரு குருகுலம் உஜ்ஜைனில் இருக்குது. அவந்திகா அப்படின்னு பேர். உஜ்ஜைன் இன்னைக்கு சொல்கிறோமே அதுக்கு அவந்திகா அப்படின்னு பேர். அந்த க்ஷேத்திரத்தில் வந்து பகவான் சகல வித்தைகளும் படித்து திரும்பி துவாரகைக்கு வரதே ஜராசந்தனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் இந்த ஜனங்களெல்லாம் அப்படியே மேற்கு சமுத்திர கரையில் ஒரு விஸ்வகர்மாவை வச்சுன்னு ஒரு நகர நிர்மாணம் பண்ணி துவாரகைன்னு ஒரே நைட்டில் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே திரும்பி வந்து யவன ராஜாவை வதம் பண்ணுற சாக்கில் முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு பகவான் திரும்பி போய் பலராமனுக்கு விவாகமாகி பகவானுடைய விவாகத்தை பற்றின ஒரு பிரச்சனை கேள்வி வரது நாக்பூர் அப்படிங்கிற விதர்ப தேசத்தினுடைய ராஜா பீஷ்மகனுடைய பெண்ணான ருக்மணியை கல்யாணம் பண்ணலாம்ங்கிறது ருக்மணிக்கு சிசுபாலனை ஏற்பாடு பண்ண ருக்மணி தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பகவானுக்கு ஒரு பிராமணன் மூலமாக சொல்லி அனுப்ப பகவான் ருக்மணி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் எல்லாரும் பார்க்கிற மாதிரி எல்லாரும் நிற்பால். அந்த வரிசையில் பகவான் நின்று ருக்மணி வரத்தே ருக்மணியும் பகவானை பார்த்து கண்ணுனால சமர்ப்பணம் பண்ணினத்துக்கு அப்புறம் கிட்டக்க போய் ருக்மணியை தொட்டு தூக்கி தடுத்தவர்களெல்லாம் பலராமர் அடித்து விரட்டிட்டு துவாரகைக்கு வந்து தூக்கின்னு வந்தது தான் ராட்சச விதானம். அப்படின்னா 8 வகை இருக்குது கல்யாணங்கிறது. மலை மாற்றிக்கிறதும் கல்யாணம் தான், முதலை மாற்றிக்கிறதும் கல்யாணம் தான். தானம் பண்ணி கொடுக்கறது தான் பிரதானமாக உள்ளது. பெரும்பாலும் இந்து சமூகத்தில் எடுத்து பார்த்தோம்னா கன்னிகா தானம்னு பண்ணி கொடுப்பான். அது சத்திரியர்கள் அதை பண்ண மாட்டான், வாங்கவும் மாட்டான். அதனால் வேறு வீரிய சுல்கத்தினால அதை அடைவான். ஒரு போட்டி வச்சு அந்த போட்டிக்கு கிஃப்டாக அந்த பெண்ணை கொடுத்துட்டு அப்புறம் தானம்னு இல்லாமல் கிஃப்டாக அந்த பொண்ணை கொடுத்துட்டு
அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பாணிகிரகணம் இத்தியாதி ராஜகோமம் சப்தபதி அதெல்லாம் பொது, அது எல்லாருக்குமே உண்டு. அது அந்த முறைப்படி பகவான் பீஷ்மகனை வர வச்சு ருக்மணியினுடைய அப்பா அம்மா வர வச்சு யதானர்த்தா ஜப ஹோமங்கள் பண்ணி கர்காச்சாரியாரை வச்சுட்டு பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறான். பகவானே பீஷ்மக சுதா ஏவம் நிர்ஜித்ய பூமிபானி புரமாணி விதிவதி ஹிருதி சாபி விஷயதி ஹரிஸ்வயம் தூ ரதிநாதாயுத துல்ய தேக காந்தி நாராயண 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு